வணக்கம் வாங்க, நான் உங்கள் தொழில்பிரியா ரமேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இப்பி மேஜிக் மசாலா நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக அட்டகாசமாக அந்த ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் செய்வாங்களா அந்த டேஸ்ட் நம்ம வீட்டிலே செஞ்சு இல்லாமல் இதில் சில விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். பாத்திரத்தில் நான் 2 கப்பு தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இதை கொதிக்க வைக்க போகிறேன். அந்த தண்ணியை அதில் 2 பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்பி மசாலாவே எடுத்திருக்கேன் நான். இதை வந்து உடைக்காமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்குங்க. உடச்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வராது. இதுக்கு மேஜிக் மசாலா எப்பி நூடுல்ஸ் 2 பேக்கெட் இருக்குது. நீங்கள் மேஜிக் மசாலா எடுத்துங்க, அதுதான் செம சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை வேக்காடு வந்தோடனே நம்ம நிறுத்திடணும். ரொம்ப குலைவாக வேக வைக்க தேவையில்லை. இது இந்த பேஸ்தாலாம் நீங்கள் வேக வைக்கிறீங்களா அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதோட தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்தமாரி இப்போ உடைக்காமல் அப்படியே நீட்டாக இருக்கிறதுனால நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இப்போ வந்து தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இது கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க இதை. ஏன்னா அப்போ தான் ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும். இது தனித்தனியாக இருக்கும் இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட் அதுமாரி. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. உருளைக்கிழங்கு ஒன்று அது சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உங்களுக்கு வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மசாலாவோடய வந்து பார்த்திங்கன்னா எப்பி மசாலா வருதுல அது 2 இது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா பாக்கெட்டை. அடுத்தது தக்காளி வந்து 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப. கடை காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன் நான். இது லைட்டாக வதங்கினா போதும், ப்ரௌன் ஆக தேவை கிடையாது. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து 2 இது சேர்க்குறேன், சிகப்பு மிளகா. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷனும் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நல்லா இதை வந்து இதுமாரி வதக்கி விட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு இது வதங்கிடும். இது உங்களுக்கு தேவையான இஞ்சி பூண்டு கூட நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி சிக்கன் மசாலா பவுடர்லாம் வச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் அந்த மசாலா பவுடரே போட்டு கலக்கிறேன் நான். இதுவே செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது இது. ஏன்னா சிகப்பு மிளகாவும் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பெப்பர் தேவைனாலும் பெப்பர் கூட லைட்டாக நீங்கள் அதில் தூவிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு, அதாவது உருளைக்கிழங்கு நம்ம போட்டிருக்கனால கொஞ்சம் வேகணும், அதனால தண்ணி விட்டுருக்கேன். இதே நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அந்த மாதிரிலாம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே வேக வச்சு அப்படியே ஆட் பண்ணிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ இது நல்லா வெந்துட்டு இதில் வந்து இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எப்பி நூடுல்ஸு, அந்த நூடுல்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். எப்பி நூடுல்ஸ் மட்டும் தான் செய்யலாம்னு சொல்ல கிடையாது. நீங்கள் வேறு வந்து பிராண்டட் நூடுல்ஸ் கூட நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்கிறதுனால நான் இந்த எப்பி மேஜிக் மசாலா நூடுல்ஸ் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதுமாரி கரியோ மேஜிக் நூடுல்ஸ் அப்படியே நிறைய எக்கச்சக்கமான நூடுல்ஸ்லாம் இருக்குது. டாப் ராமன் நினைக்கிறேன். கடைசியாக வந்து க்ளோஸியாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலை விட்டு அப்போ தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் செய்கிற அந்த டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதினா இருந்தால் புதினா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடைசியாக வந்து இதில் வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறேன் நான். இப்போ கொத்தமல்லிலாம் அது மேலே நான் தூவிட்டேன். ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் அதெல்லாம் போட்டால் தான் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்மள்ட்ட வீட்டில் இப்போ இந்த டைமில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வச்சு இந்தமாரி சூப்பராக அட்டகாசமாக ஒரு நூடுல்ஸ் எல்லாம் அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாரி சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் டைமில் வீட்டில் இருப்பாங்க, செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.